முத்து மீனா பேர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேர் காம்படிஷன் ஒவ்வொரு ரவுண்டா போயிட்டு இருக்கு. இதுல ஃபைனல்ஸ்ல ரவி, மனோஜ், முத்து 3 பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஜட்ஜஸ் சொல்றாங்க, இப்போ நாங்க கொஸ்டின் கேட்க போறது ஹஸ்பண்டுக்கு மட்டும். யார் நல்லா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. 3 பேத்துக்கிட்டயுமே ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒய்ஃப், அம்மா 2 பேருமே இருக்கும்போது யாரை ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரவியும் மனோஜும் ஒய்ஃப் தான் சார் ஃபர்ஸ்ட் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து பதில் சொல்றாங்க, மீனா கிட்ட வண்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லிடுவேன். எப்படினாலும் பொண்டாட்டி என்னை காப்பாத்திடுவான்னு எனக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் அம்மாவை காப்பாத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னை காப்பாத்திடுவா அப்படின்றாங்க. ஜட்ஜஸ்க்கு முத்து சொன்ன பதில் ரொம்பவே பிடிச்சிருக்கும். எல்லா ரவுண்ட்லயுமே முத்து மீனா நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க. அதனால ஃபைனல்ல வின் பண்ண போறது முத்து மீனா பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. மனோஜ் ரோஹிணிக்கு பயங்கரமாவே டென்ஷன் ஆகுது, பொறாமையாகுது. இவங்க 2 பேருமே வின் பண்ணிட்டாங்களே, வின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச ரவி ஸ்ருதியாவது வின் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. ஸ்ருதி போயிட்டு முத்து மீனா கிட்ட கங்க்ராட்ஸ், நீங்க 2 பேரும் தான் வின் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தவங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால நீங்க வின் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றாங்க. முத்து மீனாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ போயிட்டு விஜயா இருந்துகிட்டு யாரு வாங்கினீங்க, என்ன ரோஹிணி வின் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, நாங்க வின் பண்ணல அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துகிட்டு அப்ப ரவி வின் பண்ணானா, ரவி வின் பண்ணாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல ரோஹிணி இருந்துகிட்டு இல்லைங்க ஆண்டி, முத்து மீனா தான் வின் பண்ணாங்கன்னு சொல்ல விஜயாக்கு கோவம் வந்துருது. அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷம் நீங்க வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயா இருந்துகிட்டு இவங்களோட ஆட்டம் ஏற்கனவே தாங்க முடியாது, இது வேற வின் பண்ணிட்டாங்களா, இனி சொல்லவா வேணும், அதுவும் 1 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால மேல ரூம் கட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து போயிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா இந்தாங்கப்பா 1 லட்ச ரூபா காசு, நீங்க மேல ரூம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுங்க, மீதி இருக்க காசு நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றாங்க. மீனா இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.